புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ ப்ரோ. இந்த ஃபோன் கூட நல்லா இருக்கு ப்ரோ. இந்த ஃபோன் அந்த ஃபோன் மாஸ் தானேங்க. X1 ப்ரோ. அது X1. X1 ப்ரோ வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டு ஹைப்பர்வைஸ்க்கு அப்புறம் சரி ஓகே இது ரீசெட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அனிமேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 7300 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க டிஃப்ரென்ஸ் காட்டணும்ல. டிஃப்ரென்ஸ் காட்டுறதே இல்லை. ஹைப்பர்வைஸ் 1ல் இருந்துச்சு. 2ல் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ இந்த கிளாக் சீம்லெஸ்ஸாக அப்படியே சிங்க் ஆகுது இல்லை, லாக் ஸ்க்ரீனுக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கும். இதை வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ அப்புறம் போக்கோ X7 இந்த மாதிரி அந்த 7300 சீரீஸில் உள்ள ஃபோன்லலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, இதில் மட்டும் வித்தியாசம் இல்லை, ஓவரால் யூஐலேயே அனிமேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ இதில் பாருங்களேன், உள்ளேருந்து இப்படி வெளில வரும், அப்படியே விழும். அந்த எஃபெக்ட்லாம் இல்லை, அப்படி இழுத்தா நார்மலாக வருது. அதிலலாம் அதாங்க இந்த அளவுக்கு வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்து ஆராயக்கூடிய நபர் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள்லாம் தெரியுது. அப்படி இல்லை, இதை வந்து ஒரு ஃபோனை வாங்குறதுக்காக, அதாவது சும்மா ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்காக அந்த மாதிரி வாங்குறவங்க வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த யூஐ ஆஸ்பெக்ட்ல அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அது உண்மை இல்லை, கவனம் செலுத்த மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வருத்தம் எப்படின்னா, இப்போ ஒரு கன்சியூமர் வந்து வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹைப்பர்வைஸ் 1 யூஸ் பண்ணும்போது அவங்க இந்த அனிமேஷன்லாம் பார்த்துட்டாங்க. அப்டேட் வந்ததுக்கப்புறம் காணணும் போது தேடுவாங்கல்ல, அதுல சொல்றேன். இப்ப புதுசா இப்பதான் வாங்க போறாங்க. இப்ப இந்த போன் வந்து ஏன் கிரேசினா, இந்த போன் வந்து 15,000 ப்ரோ. இப்ப 15,000 கிடைக்குதுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, தரமா இருக்கு. உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே இருக்க போகுது, உங்களுக்கு நல்ல அந்த 68 பில்லியன் கலர் ஷியோமியோட அந்த கலர் டிஸ்பிளே தான். அது தவிர இது வந்து சாதாரணமான ஒரு போனோட லுக் தான். ஆனா இந்த எல்லோ வித் பிளாக் டோன், அப்புறம் இங்க வருங்க கேமராவை சுத்தி ரிங் அது இதுன்னு போட்டு இந்த போனே பார்க்க வித்தியாசமா ஆயிடுது. இதே போன் தான் 20,000 ரெட்மி நோட் 14 ப்ரோன்னு வரும்போது அதை பார்க்க டம்மி பைய மாதிரி இருக்கும். இது ஆனா ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விடுற மாதிரி இருக்கு. ஆனா சேம் போன், ஆனா இது 15,000. உள்ள கைட்டி பார்த்தா தான் தெரியும் ஒரே ஐட்டங்கள் இருக்கா இல்ல போர்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற. ஒரே ஐட்டம் தான். அது எப்படி மாறுதுன்னா, நம்ம அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். இல்ல ப்ரோ, இப்போ நம்ம நண்பர்களே நிறைய பேர் சைனாவுக்கு போயிட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொக்கோ கோலா மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குங்க, நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து ரிச் ஸ்ட்ரீட்லயோ இல்ல ஏதாவது போனீங்கன்னா அங்கெல்லாம் போறீங்க. டெக்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சேனல்ல சண்டே வீடியோ போடுவார். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷான் டே. அதுல போய் பாருங்க. இந்த மாதிரி நீங்க சொல்ற பாட்டிலு, பல்லு தேய்க்கிற பிரஷ், பேஸ்ட், இதுல எல்லாம் உட்காந்துக்கிட்டு பவர் பேங்க் கேட்ஜெட்னு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆமா, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சைனாவில வந்து ஏதாவது ஒரு இனோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கொக்கோ கோலா டப்பாவை ஒரு ஸ்பீக்கரா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. அதுலயே டின்னு இல்லையா, டின்னு, அந்த டின்னுலயே பல வெரைட்டி இருக்கு. ஓகே ஓகே. அதை வந்து 100 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும், 200 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும், 300 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும், 1000 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும். அப்ப அந்த டின்னுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னும் போது பேட்டரி மாறலாம், உள்ள இருக்கிற சிப்பு, ஆடியோக்காக உள்ள வச்சிருக்க சிப்பு மாறலாம், அடுத்து மெயினான விஷயம் டிரைவர் யூனிட் மாறலாம், அதுக்கப்புறம் அது சார்ந்து வரக்கூடிய அந்த பேஸ் எஃபெக்ட்டுக்கான டயாஃப்ராம்லேருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாறலாம். ஸோ இது எல்லாமே வரணும், லுக்கு எல்லாமே கோகட்டின்னா தான் இருக்கும். ஆமாம், இப்போ என்னன்னா அந்த குவாலிட்டி தான். இப்போ இங்கேருந்து சில பேர் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து சரி ரொம்பவும் அது வந்து அட்டராக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடாதுங்க. ஆமாம், சாதாரணமாக கூட பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. இப்ப இந்த மொபைல் போனே இருக்குன்னு வச்சுங்களேன், பார்க்க அழகா இருக்கா. இப்ப இதே மாதிரியான ஒரு மொபைல் போன் இப்ப உள்ள நபர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ உள்ள அந்த யங் ஜெனரேஷன், ஐ மீன் 2015க்கு அப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இது அதிகமாக தெரிஞ்சிருக்காது. 2006 2007 டைம்லலாம் இங்கே வந்து சைனா மொபைல்னு கிடைக்கும். ஆமா, நீங்க பார்த்துருப்பீங்க, கொரியன் செட்டுங்க. ஆமா, ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இப்போ கொடுமை பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. பாருங்க, இமானுவல் ப்ரோ என்ன சொன்னாங்க, சைனா மொபைல் கிடைக்கும், ஆனால் அதுக்கு மார்க்கெட்டில் பேர் என்ன தெரியுமா, கொரியன் செட்டுன்னு இருக்கும். இல்லை ஆக்சுவலாக அதில் என்னன்னு பாருங்க, ஒரிஜினலா இப்போ நம்ம நோக்கியா N95 பற்றிலாம் பேசியிருக்கோம் இல்லையா, அதே ஃபோன் இருக்கும். அதே ஃபோனு 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆமாம், அதே மாதிரி அவுட்லுக் அப்படியே இருக்கும், அந்த டிசைன் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சாம்சங்ல ஸ்லைடர் கூட பார்ஷியலா ஒர்க் ஆகுங்க. ஆமா, ஆனா ட்விஸ்ட் என்னன்னா உள்ள இருக்க யூஐ மட்டும் டம்மி பை. ஏன்னா அப்போ வந்து வீடியோ ப்ளே பண்றாங்க இல்லையா, அந்த வீடியோ ப்ளே பண்றது ஒரு பெரிய விஷயம் மாதிரி. இப்போ வந்து ஒரு எம்ஜிஆர் பாட்டு அதெல்லாம் வந்து இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், சத்தம் காதுக்குள்ளேயே திடீர்னு சத்தம் கேட்கும். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், ஊருக்குலாம் போயிட்டு இருப்போம் அப்படிங்கும் போது ஏன் இது சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒருத்தர் வச்சுட்டு தொப்பத்தியா அப்படின்ட்டு காட்டிட்டு இருப்பாரு.
இந்த போனை. ஏன்னா அப்ப அவ்வளவு ஃபேமஸ்ன்னு நான் சொல்ல வரேன். அப்ப எல்லாருமே வந்து அந்த மொபைல் போனை தேடி போனாங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இல்ல இது நல்ல நினைவுகளை கொண்டு வந்திருக்காரு நம்ம இமானுவல் ப்ரோ. ஏன்னா அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, தேர்ட் இயர் டைம்ல வந்து என்கிட்ட இது இருந்தது ப்ரோ, மோட்டோரோலாவோட V3i அது இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல பில்லா அப்புறம் வேட்டையாடு விளையாடு இதுலலாம் அந்த ஃபோன் ரொம்ப ஃபேமஸ். அதே சமயம் நான் அதே கலர்ல வேற வச்சிருந்தேன், ஒரே பில்டப்பா இருக்கும். படத்தை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் நம்ம சிவா வச்சிருக்கிற போன்றா அப்படின்னு வாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு டைம். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த அளவுக்கு பில்டப்பா ஒரு போன் வச்சிருந்தாலும் அதுல மினி யூஎஸ்பி இருக்கும். சரியா, ஹெட்போன்ஸுக்கு ஆடியோ ஜாக் கிடையாது, டைரக்டா மினி யூஎஸ்பி வழியாவே ஹெட்போன்ஸ்ல கேட்கணும். அடுத்து என்னன்னா, ஸ்பீக்கரோட சவுண்டு இருக்காது. ஆனா அந்த பக்கம் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருப்பான், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அவன் என்னடான்னு பார்த்தா இவ்வளவு பெருசுக்கு ஒரு போன் வச்சிருப்பான். நான் வந்து இது நம்ம மார்க்கெட்ல ஆஃபர் டைம்ல, நீங்க சொல்ற கொரியன் செட், ஆமா ஆஃபர் டைம்ல இந்த போன் வந்து என்னன்னா, நம்ம மோட்டோரோலா வந்து 8000 ரூபாய்க்கு வந்துச்சு. எங்க மாமா தான் வாங்கினாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொன்ன உடனே என் பாட்டி வந்து அது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க 5000க்கு. எப்படி எங்க மாமா கிட்ட இருந்து என் பாட்டி 5000க்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்படிதான் வந்து அது எனக்கு கிடைச்சது. என் ஃப்ரெண்டு 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான் அந்த கொரியன் செட். இவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு திக்கு இருக்கு, நல்ல சவுண்டு. ட்விஸ்ட் என்னன்னா, ஆண்டனாவை பிடிச்சி இழுக்கிறான், மேட்ச் பாக்குறான், வயிற்றுச்சலா இருக்கு. டேய் டெக்னாலஜிக்கெல்லாம் நாங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா இங்க பாத்தியா ஃபிளிப்பு, இதோட ஆடு பார்த்திருக்கிற நீ, ட்ரெயின்ல சண்டை போடுவாங்க ஹாலிவுட் படம் மாதிரி, இப்படி எடுத்து விடுவாங்க, போய் சொருகிக்கும் சக்கு சக்குன்னு அங்கங்கெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்லிம் சம பவர்ஃபுல்னு. இதுக்கு எந்த ஆடும் கிடையாது. ஆனா அவன் நேரம் ஒரு ஆண்டனா. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, மக்களுக்கு எது வேணுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பல்ஸை பிடிச்சிட்டான். அந்த மாதிரி இப்ப நம்ம நோக்கியா மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஹார்டா பட்டுச்சு. ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்காக வாங்குறவங்களுக்கு கூட அதுல சில டிராபேக்ஸ் எல்லாம் இருந்தது. டிஸ்பிளே சின்ன சைஸ்ல இருந்தது, அதையெல்லாம் உடைக்கிற வகையில அந்த பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம பேசணும்னாக்கா அந்த அமௌண்ட்டை பேசணும். இது 35,000 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு விஷயத்த அவன் 5,000 ரூபாய்க்கோ 4,000 ரூபாய்க்கோ 6,000 ரூபாய்க்கோ, அது நீங்க பார்கெயின் பண்றதை பொறுத்து. 5,000ங்கிறது ஆவரேஜான பிரைஸ். அதுல இருந்து உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்க 3,500 ரூபாய்க்கும் அதை வாங்க முடியும், 6,000 ரூபாய்க்கும் நீங்க வாங்க முடியும். அப்ப இது நம்ம எதுக்காக இந்த கான்செப்டுக்குள்ள போனோம்னா, ஒரே டிவைஸ், அதனுடைய அவுட்டர் லுக் அப்படியே இருக்கு, ஆனா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் மட்டும் மாறுது. அதுல இருக்கிறத விட இதுல நல்ல ஃபீச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அது வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த யூசரை பொறுத்து. அவங்களுக்கு வந்து அந்த மியூசிக் கேட்கறது, ரொம்ப சவுண்டா கேட்கறது பிடிச்சிருக்கலாம். அப்ப நீங்க ரிங்டோன் பல படங்கள்லயே இது நீங்க கேள்வி பண்ணி பார்த்திருப்பீங்க. வடகரி படத்துல கூட மச்சான் ஒரு நிமிஷம் போன் பையன் ஏதோ எமர்ஜென்சி நினைச்சு கொடுப்பான். பார்த்தா கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு பார்ப்பான், யாரும் திரும்ப மாட்டாங்க. 3ஆம் மாடியில இருந்து திருப்பி இப்படி பாட்டை வைப்பான். கீழே இருந்து டேய் என்னடா அப்படின்னுவாங்க, ஒன்னுடா வாடா மேல அப்படின்னு கை காட்டுவான். ட்விஸ்ட் என்னன்னா, அந்த போனை வச்சு கூப்பிடுவான். அதே மாதிரி ஒரு பாட்டி நடந்து போயிட்டு இருக்கும், பதறி கீழே விழுந்து இதுவும் அந்த அளவுக்கு இதெல்லாம் இருந்ததுதான். அந்த அளவுக்கு ரிங் டோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு காலம்னு வச்சு ப்ரோ. அதில் 4 ஸ்பீக்கர்லாம் இருக்கும் ப்ரோ. ஆமா கரெக்டா. இப்போ எப்படி நீங்க லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா, சைனால இருக்கக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னும் போது, சைனால இருந்து இந்த மாதிரியான கொரியன் செட்டை நம்ம யூஸ் பண்ணோம். அப்படி ஒரு லிங்கை போட்டு விட்டீங்க. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஊர்லயே ஐகால் பாத்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, ஃபார்மி. இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படியே எமானுவல் ப்ரோ சொல்ற மாதிரியே போனு, பட்டன் போன் தான், ஆனா ட்ரிம்மர் இருக்கும். பட்டன் போனோட டாப்ல பாத்தீங்கன்னா பிளேடு சுத்திக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ட்ரிம் பண்ணிக்கலாம், அப்படியே போன்லயே ட்ரிம் பண்ணலாம். அதான் அதுல ஒரு இனோவேஷன் இருந்தது. இப்ப வந்து முதல்ல அந்த ரெட்மி மொபைல் போன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா, ஒன்னஸ் ரெட்மி மீ போன் வந்து வருது. ஆமா, பேட்டரி சைஸ் ரொம்ப பெருசா வருது அப்படிங்கும்போது, அப்ப எல்லாருமே வந்து அதை ஃபர்ஸ்ட் பார்த்த விதம் என்பது வந்து அது வந்து ஒரு சைனா மொபைல் போன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அங்க இருந்தது. வேணாம் அது வெடிக்கும், வேணாம் அதுல வந்து பேட்டரியில ஏதாவது இஷ்யூ. ஆமா ஆமா, இந்த கொரியன் செட்ல இந்த பிரச்சனை இருந்தது. ஆக்சுவலா கொரியன் செட்ல பிரச்சனை என்னன்னாக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் மீறி மக்கள் அதை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துட்டு மக்கள் அதுல வீடியோ பார்க்க பழகிட்டாங்க. எல்லாமே ஓகே. IMEIன்னு ஒண்ணு கிடையாது. ஆமா, IMEI நம்பர் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில ஆமா ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர கொரியன் செட்ல IMEI நம்பர் வந்துச்சு. வேற என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இமானுவல் ப்ரோ சொல்ற மாதிரியே பேட்டரி, அவங்க சில சமயங்களில் ஒரிஜினல் பேட்டரி போட்டு கொடுப்பாங்க. அந்த பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சுன்னு வேற ஏதாவது பேட்டரி நம்ம வாங்க போய், அது பார்த்தீங்கன்னா ஊர் பேர் தெரியாத பேட்டரிலாம் போட்டு, அந்த டைம்ல நிஜமே கரெக்ட் ப்ரோ. இந்த 2010 15 உள்ள டைம் பீரியட்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருக்கும் வெடிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி. அவரோட ஃபோனை வந்து இந்த பையன் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான். சார்ஜ் போட்டு பேசினான், சார்ஜ் ஏதோ ஒன்று பேசினான்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்ஜூர்டு அந்த
கிட்ஸே காட்டுவாங்க, இன்ஜூர்ட் கிட்ஸே இப்படி வச்சு பேசிட்டு இருக்கும்போது வெடிச்சதுன்னா நான் அந்த சைடு ஃபுல்லா அப்படியே செவந்து போய் அந்த மாதிரிலாம் இன்ஜூர்ட் இமேஜஸ் கூட பார்த்துருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா அந்த பேட்டரி தான் டூப்ளிகேட் பேட்டரிஸ், யார் செஞ்சானே தெரியாத பேட்டரிஸ், சர்டிஃபிகேஷன் எதுவுமே வாங்காத பேட்டரிஸ் இதெல்லாமும் மார்க்கெட்ல சுத்திட்டு இருந்தது. அப்புறமேலும் பேட்டரி வெடிச்சது, கம்பெனிஸா வரும்போது பேட்டரி வெடிச்சது. அந்த கதையெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. நீங்க வந்து நார்டு 2 வரும்போது நீங்க நார்டு 2லாம் சொன்னீங்கன்னா ஆமா 1200 1300 இங்க பாருங்க. இன்னைக்கு ஒண்ணு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரே ஷாக்கு. நம்பாலு யாரும் தெரியுதா? சாம்சங் மாதிரி இருக்கான். ஆஹா, மோட்டோரோலா. மோட்டோவா? அவனுமா? அவனதான் நீங்க வந்து புகழ்ந்துட்டு இருந்தீங்க. பிராண்டுக்கு வந்து தெரியல, அதாவது சாரி இந்த வீடியோ யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தெரியல, அதுதான் போட்டிருக்கேன். அட நம்ம மோட்டோரோலா அப்படின்னு போட்டு. இல்ல இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மொபைல் போன் வெடிச்சதுன்னு பாக்குறோம் பேட்டரி, அதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான அவஸ்தைகளுக்கு எல்லாம் உள்ளானது அப்படிங்கறதா இருக்கு. அது யாரும் சொல்ல மாட்டாங்களே. கன்சியூமருக்கு ஆதரவா தான் என்னைக்குமே வந்து மக்கள், அதாவது ஊடகமும் பேசுவோம், நாமளும் வந்து பேசுவோம். பட் உண்மையிலேயே அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அது எப்படி அது பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது எந்த மாதிரியான பிரஷருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இருக்கு. சோ பிராண்ட் வந்து இதெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டாங்களா, தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து இவங்க வேற வேற மாத்தி மாத்தி தப்பான பேட்டரி யூஸ் பண்ணாங்களா தெரியாது. ஸ்டாண்டர்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாம ஏதோ ஒரு மார்க்கெட்ல இருக்கிற சார்ஜர் அது எத்தனை வாட்ல ஏறிச்சுன்னே தெரியாம யூஸ் பண்ணாங்களா, இதையும் நமக்கு தெரியாது. நான் இதுக்கு தாங்க கேட்டிருப்பேன். ஒரு போக்கோ போன் ஒன்று வெடிச்சது இங்க கோயம்புத்தூரா எங்கன்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டுல தான். அது என்ன சொன்னாங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அப்படி வெடிச்சிருச்சு, வண்டி ஓட்டிட்டு வரும்போது டம்முன்னு காலில் வெடிச்சிருச்சு. வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவர் பாக்கெட்ல வந்து அந்த போன் மட்டும் தான் வச்சிருந்தாரா இல்ல கூட சேர்த்து வேற ஏதாவது இப்ப கொஞ்சம் கடினமான பொருட்கள் அது இல்ல, அந்த அவர் எந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல டிராவல் பண்ணாரு, அப்ப என்ன வெதர் கண்டிஷன் இருந்தது, இல்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆமா, அது நம்ம யாரையும் குறை சொல்லல. நம்ம என்ன சொல்றோம்னாக்கா சும்மா 19 ஒரு ஃபோன் வெடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேச முடியாது. நான் வேணா ஒரு சில டேட்டா சொல்லுவேன் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி தான். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்ல என்னைக்காவது பேட்டரி வந்து வெடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னா ஒரே ஒரு தடவை ப்ரோ. அதுவும் வெடிக்கல, லைட்டா ஸ்மோக் வந்துச்சு. அது எப்பன்னா ஒரு டூப்ளிகேட் பேட்டரி 3230 இருக்குல்ல, அந்த போனுக்கு இந்த பிஆர்டி பேட்டரிஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அவன் ஓரளவுக்கு நல்லது. இஆர்டி இந்த மாதிரி ஒரு பிராண்ட், அவன் கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். எந்த பிராண்டும் இல்லாம யாருன்னே தெரியல ஒரு பேட்டரி கிடைச்சது. அந்த பேட்டரியை போட்டு போனை சார்ஜ் போட்டேன். பேக் டோர் வந்து அப்படி லைட்டா உப்புது. என்னடா இது, அதுக்குள்ள இவ்வளவு வேகமாவா கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி இருந்தது. அதை எடுத்துட்டு பேட்டரி தொடுறோம், அப்படி கொதிக்குது, பக்குன்னு ஆயிடுச்சு ப்ரோ. அதுல இருந்து வெளில எடுக்கிறதுக்கு இப்ப ட்ரை பண்ணா நார்மலா இப்படி பிடிச்சி இப்படி புஷ் பண்ணி தள்ளினா வந்துடும். நாலு பழைய போன்ல தள்ளினா வரல. எதையாவது வச்சுதான் இப்ப நான் நம்பி எடுக்கணும், இல்லாட்டி நம்புறேன் பஞ்சர் ஆகும்ல. அதுவே குவாலிட்டி சரியில்லை, பஞ்சர் ஆச்சு. இல்லாட்டி புஷ்ஷுச்சு, உடனே தூக்கி டம்முன்னு வெளில தூக்கி போட்டேன். வெளில போட்டு கொஞ்ச நேரம் அது பக்கத்துலயே யாரையும் போகல நான். அப்புறம் அது பொறுமையா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ஏற்கனவே பல அணுகுண்டு வெடிகுண்டெல்லாம் நீங்க வந்து டிஃப்யூஸ் பண்ண பழகி இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து சோனில என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா XE1 நான் வச்சிருந்த டிவைஸ் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணேன், அப்புறம் ஒய்ஃப் யூஸ் பண்ணாங்க. ஸோ என்கிட்ட ரொம்ப வருஷமா இருந்தது அந்த டிவைஸ். அதோட ஒரு 2 நாள் இருந்தது அந்த XE1ஓட. அது பேட்டரி மாத்தினதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்துச்சு. ஆமா, பேட்டரி மாத்தினதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னு வைங்க, ஒரு நல்ல பேட்டரியா கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அபிஷியல் பேட்டரி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா டிப்ளீட் ஆயிடுச்சு, பேட்டரியே நிக்கல. அதனால நான் என்ன பண்ணேன், மாத்த சொன்னேன். மாத்தின பேட்டரி என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு உப்பிடுச்சு ப்ரோ. பேக் டோர் ஃபர்ஸ்ட் வெளில வந்துருச்சு, அந்த ப்ளூலாம் விட்டு பேக் டோர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தா அந்த பேட்டரிக்கும் ஃபோனுக்கும் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் இருக்கும், மெட்டல் ஃப்ரேம் இருக்கும் போல. தலைவன் ஃப்ரேம் நட்டு போல்டெல்லாம் சேர்த்து டம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அவ்வளோ உப்பிருச்சு. அந்த டென்ஷன் தாங்காம ஃப்ரேம் வந்து என்ன இருக்குன்னா நட்டெல்லாம் பிச்சுட்டு அடிச்சிருக்கு. ஆனா நான் எங்க சத்தம் வருதுன்னு தேடுறேன். பார்த்தா நம்ம ஆளு நல்லா பொழந்து நிக்கிறாப்ல. அப்புறம் அந்த பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டேன். பட் சொல்றேன் எப்படிலாம் பாருங்க, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் பாருங்க. நன்மை இருந்தது பாருங்க. என்னன்னா பேட்டரியை வந்து நம்மளால ஈஸியா வந்து கைட்டு தூக்கி போட்டுற முடியும். இப்ப என்னன்னாக்கா பேட்டரி எல்லாமே வந்து ஃபுல்லா அது பேக்டு, அது வந்து ஒட்டியே கொடுத்துட்றாங்க பேக் பேனல்ல. நம்மளால வந்து கைட்ட முடியல, ஒரு கடைக்கு கொண்டு போக முடியுது. நீங்க வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இது. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க ஒரு சாம்சங் யூசர், சாம்சங் S25 சீரிஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? என்ன பண்ணிருக்காங்க, கைட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா, எந்த யூசர்னாலும் பேக் பேனல கழட்டுறது மட்டும் தான் ப்ரோ ஃபேக்ட். தானாவே கைண்ட் வந்துருமே. அது வேற, பேட்டரியும் இப்ப கழட்டிக்கலாம்.
அப்படியா? உள்ள வந்து இந்த புல் டைப் ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க போல. ஸோ இப்போ S25 சீரிஸ் வந்து ஒன் ஆஃப் த ஈஸிலி ரீப்ளேசபிள் டிவைஸ். யாருக்கெல்லாம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கோ பிரச்சனையே இல்லாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அந்த பேட்டரியை ரிமூவ் பண்றேன்னு சொல்லி என்னென்ன கூத்தலாம பண்ணுவாங்க, ப்ராப்பர் டூல் இல்லாம. அப்ப ரிமூவ் பண்றேன்னு வந்து டிவைஸை காலி பண்ணி விட்டுருவாங்க. இல்ல, எனக்கு அதுலயும் ஒரு டவுட் இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து நம்ம கைட்டி மாற்ற மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்கும். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆமா. நீங்க வந்து ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப 6600 பின்னாடி இப்படி வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். பேட்டரியை கைட்டி தூக்கி போட்டு வேற பேட்டரி மாத்திப்போம். இப்ப நீங்க வந்து இதுல என்னன்னா ஒட்டியே கொடுத்துட்றாங்க. இந்த கருவா இருக்கு, அழகா இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நான் இதை கைட்டிட்டேன்னு வச்சுங்களேன், பேட்டரியே மாத்திட்டேன், திருப்பி இதை நான் வந்து ஒட்டணும். ஒட்டலன்னா இது வந்து நிக்காது. அந்த மாதிரியான அந்த லாக் மெக்கானிசம் கிடையாது. இப்படி லாக்லாம் கிடையாது, ஃபிளாட்டா இருக்கு. இப்ப திரும்பி நான் ஒட்டும் போது அதுக்கு க்ளூ யூஸ் பண்ணும். அந்த க்ளூவை ப்ராப்பரா யூஸ் பண்ணலனாக்கா அது இந்த ஸ்பீக்கர் உள்ளலாம் போய் புந்துக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் கை கொடுங்க, கை கொடுமாப்ல அப்படின்னு சகல கை கொடு சகல. அந்த மாதிரி தான். என்னன்னா இந்த இடத்துலயும் சாம்சங் வந்து ஸ்கோர் பண்றாங்க. அவங்க வந்து இந்த ப்ளூ கான்செப்டுக்குள்ளே போக மாட்டாங்க. எப்ப பாரு கரெக்டா ஒரு ஸ்டிக்கர் செட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்தந்த டிவைஸ்க்கு ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன்ல அந்த ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க. என்ன டிவைஸ் நம்ம சொல்றோமோ அதுக்கான ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி வர வச்சிடறாங்க. அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்குன்னா உடனே ஒட்டி கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா வர வைப்பாங்க. S10e இப்பதான் அசோக் போய் ஒட்டிட்டு வந்தான். ஸோ ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் ஆகுது ப்ரோ. அது பிளஸ் சர்வீஸ் சார்ஜ், GST இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 400 500 ரூபாய் ஆகும்னு வைங்களேன். அது பேக் டோர்ல என்ன ஆகுதுன்னா ஒரு லேயர் மாதிரி ஆல்ரெடி இருக்கிறத அழகா ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது எப்படின்னா அந்த இது சொல்லுவோம்ல ப்ரோ, நம்ம அது என்ன ப்ரோ, கேபிளே ஸ்ட்ரிப் மாதிரி போகுமே, அந்த மாதிரி இந்த ஸ்டிக்கரே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தான் போகும். சுத்தி ஃப்ரேமை சுத்தி இப்படி ஸ்ட்ரிப் மாதிரி போகும். திரும்ப அதை புல் பண்ணிட்டு புது ஸ்ட்ரிப் போட்டுட்டு ஒட்டிடுவாங்க. அதுவும் போய் அந்த போர்ட்லயும் நல்லா, அதாவது இந்த பேக் டோர்லயும் ஒட்டிக்கும். இப்ப பேக் டோருக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஒட்டுறதுக்கு, அந்த பாயிண்ட்டையும் இப்படி கிளீன் பண்ணிட்டு அதை ஒட்டிடுவாங்க, முடிஞ்சு லாக் ஆயிடும். திரும்ப அது ஏஜ் ஆகுமானா 100% ஆகும். எப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 2 வருஷத்துல பேக் டோர் திறக்குது, அதுவும் ஹீட் ஆச்சுன்னா அப்படின்றீங்கல்ல. அந்த ஹீட்டுக்கு ரியாக்ட் ஆகுது. அது வந்து ஆக்சுவலா நீங்க வந்து நம்மளுடைய யூசர்ஸ் நிறைய பேர் சொன்னதை வச்சு சொன்னதுதான். இல்ல நமக்கு S23 அல்ட்ராவே நம்ம போட்டு பொலன்னு பொழந்தனால 1.25 வருஷம் கழிச்சு பேக் டோர் வந்து லைட்டா ரிமூவ் ஆச்சு. பிரச்சனை எனக்கு தெரியாது. பட் S20 அல்ட்ரான்னு ஒன்னு வாங்கி வச்சிருந்தீங்க தெரியுமா, ஸ்ட்ரீட்ல இருந்து உங்கள் உயிர் தோழர்கிட்ட இருந்து. அது பல்ஜ் ஆகி அது இல்லாத அவஸ்தைகளுக்கு எல்லாம் உள்ளானதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. S20 அல்ட்ரா மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம ஃபோனர்னால Note 20 அல்ட்ரா தான் நினைக்கிறேன். Note 20 அல்ட்ரா ஃபோனர்னால வச்சிருக்கோம். S20 அல்ட்ரா தான் நம்மட்ட இருந்தது, லைன் விழுந்த டிவைஸ். ஆமா, லைன் விழுந்தது. சரியா, Note 20 அல்ட்ராவும் இப்போ வாட்சன் கையில இருக்கிற டிவைஸ் பாத்தீங்கன்னா பேக் டோர் ஓபன் பண்ண டிவைஸ் தான். அது ஓபன் ஆயிடுச்சு ஹீட் ஆகி. இப்போ வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி நம்ம சாம்சங் செல்ஃப் மெக்கானிசம். அதான் ப்ரோ, இது ரெண்டு ஆஸ்பெக்ட் ப்ரோ. இல்ல இது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல யோசிக்க தோணுது. நீங்க சொல்லுங்க. இல்ல இது நம்ம சொல்லிடுறோமா, இப்போ நீங்க வந்து சாம்சங் வந்து நல்ல அந்த கஸ்டமர் சப்போர்ட்ல இப்போ எடுத்துட்டு போனீங்கன்னா ரிப்பேர் பார்த்து தர்றாங்கன்னு சொல்றீங்க. S10க்கு S9க்குலாம் தராங்க. ஆமா, நானும் வந்து செல்ஃப் மெக்கானிசம்னு சொல்லிட்டேன். சும்மா ஒரு கமெண்ட்டை போட்டேன்னா இப்போ என்ன கமெண்ட்ல வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு என்னன்னாக்கா, இவங்க வந்து சாம்சங்கை பத்தியே புகழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உனக்கு இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ரியாக்ஷன் இருக்கு ப்ரோ. இப்போ பிக்சல் டிவைஸ் இருக்கு ப்ரோ, இதே இடத்துல ஒரு சாம்சங் டிவைஸ் இருக்குன்னா எய்தர் அந்த ஏஜிங்னாலையும் நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த க்ளூவோட ப்ராப்பர்ட்டிஸ் விட்டு அந்த பேக் டோர் ஓப்பன் ஆகுது ப்ரோ. அப்போ இந்த இடத்துல வந்து நான் என் போன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ப்ரோ, போர்டு லெவல் ஒரு ப்ராப்ளம், நான் போய் இன்ஸ்பெக்ஷனுக்காக கொடுக்குறேன். 8 மாசம் ஓல்டு தான். சரியா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சரியா சார்ஜ் ஏற மாட்டேங்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸ்டோரேஜோ ஏதோ ரிலேட்டட் ப்ராப்ளம். நான் போய் கொடுத்தேன்னா அவங்க இப்பயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹீட் பேட்ல வைக்க போறாங்க, சாம்சங் அஃபீஷியலா வைக்க போறாங்க. அந்த க்ளூவோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்படியே லூசன் ஆகி விட்டுரும். அழகா பேக் டோர் எடுப்பாங்க, திரும்ப அதே ஸ்டிக்கர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து எல்லாம் பண்ணதுக்கே திரும்ப அவங்க புதுசு தான் மாத்தி கொடுக்கணும் நமக்கு. அந்த பேக் பொறுத்த வரைக்கும் கான்செப்டே அதுதான். ஸோ சில இடங்கள்ல சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்வினை கருத்து இருந்துதான் ஆகணும். எனக்கு வந்து ஒரு சில நல்லது நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாதானே நடக்கும். எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் நல்லது நடந்துகிட்டே இருக்கும்னா அது எப்படி? ஸோ அதனால இந்த இடத்துல எப்படின்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் பேக் டோர் ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற அதே சமயத்துல அது ஹீட் ஆச்சுன்னா அது கெமிக்கலுக்கு ரியாக்ட் ஆகுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த க்ளூ வந்து லூசன் ஆகுது. நம்ம ஏதோ ஒரு டாபிக்ல ஆரம்பிச்சோம். இல்ல அது நல்லா தான் இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு போயிட்டே. இல்ல இது நல்லா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சைனால இப்போ ஒரே டிவைஸை நம்ம மல்டிபிள் பிரைஸ்ல கொடுக்க முடியும்னு ஆரம்பிச்சோம். பட் அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான காம்ப்ரமைஸ் வருதுங்கிறதுக்காக தான் ஊர் பேர் தெரியாத பார்ட்ஸ், ஊர் பேர் தெரியாத பேட்டரி வச்சா வெடிக்குதுன்னு ஆரம்பிச்சோம். அடுத்து அந்த பேட்டரியே வந்து நம்மளே ரீப்ளேஸ் பண்ண முடியற அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராகவே அக்சசபிளா இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்றதுக்கு தான் இப்போ சாம்சங்ல வந்து நின்றுட்டு இருக்கும். ஏன்னா இப்போ சாம்சங்ல என்ன ஆகுதுன்னா சாம்சங் இருக்கலே சூப்பர், லைன் இஷ்யூனா உடனே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுறான்னு சொல்ல வரல, அவன் கதற விட்டு தான் ஹெல்ப் பண்றான். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா பழைய டிவைஸ் நான் எடுத்துட்டு சாம்சங் ஸ்டோர் ஏதாவது விசிட் பண்ணா, சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணா
ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அதுவும் அட்லீஸ்ட் வந்து பேக் டோரை ஒட்டி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கான ஸ்ட்ரிப் கூட கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். அது கஸ்டம் ஸ்ட்ரிப். அதான் இப்போ நம்ம எதில் ஆரம்பிச்சோம்னாக்கா, இப்போ இந்த போக்கோ மொபைல் ஃபோன்ஸ்க்கும் ரெட்மி மொபைல் ஃபோன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். இப்போ வந்து ஒரே மாதிரியே இருக்கு, டிசைன் எல்லாம் அதே இருக்கு, வெளி தோற்றம் அதே மாதிரியே இருக்கு, பட் ஆனால் ப்ரைஸில் ஏன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள ஏதாவது மாறி இருக்கலாம்னு ஒரு டிவைஸ் எடுத்தோம். கோகோகோலா டப்பால ஆரம்பிச்சு நம்ம சாம்சங்கோட கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் போயிட்டோம். இதெல்லாம் ஃப்ளோல வர்றது, நாங்களா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு கண்டென்ட்டா மேக் பண்றது இல்லை. ஸோ அதனால நம்ம வீடியோ லென்த்தும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால ரொம்ப மொக்கப்படாதீங்க. நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் வந்து பண்ணுறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்களுடைய கண்டென்ட். ஏங்க நீங்கள் இது மொக்கப்படாதீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் தப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் கருத்து இல்லாட்டி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். யாருக்கு தான் இல்லை எக்ஸ்பெக்டேஷன். அதனால் நான் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ப்ராப்ளம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியே இருந்துட முடியாது. இப்போ வேற ஒரு கிரியேட்டர் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ டெக் ரிலேட்டடான கிரியேட்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரு மேபி எப்படி பண்ணலாம்னா இதே நாங்கள் பேசிகிட்டு இருக்க இதே கான்செப்டை 8 நிமிஷத்துக்குள்ளே டெலிவர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அதில் உயிர் இருக்குமானா இருக்காது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இருக்கும். அது வந்து ஆர்கானிக்கா வராது. இப்போ அதுல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இருக்கும். இதை வந்து எழுதி இல்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஏஐ டூல் கிட்ட கொடுத்தா அதை சம்மரைஸ் பண்ணி பாயிண்டா கொடுத்துரும். பட் அதுல என்னன்னாக்கா சில டீடைல்ஸ் வராது. இப்போ நாங்க வந்து பேசும்போது ஒரு கொக்கோகோலா டப்பாங்கிறது வந்து நாங்களா சொன்னது. இப்போ வந்து இந்த கொக்கோகோலா டப்பா வந்து அந்த ஏஐ வந்து கிரியேட் பண்ணி அது நினைவுல இருக்கிறத எடுக்குமானா எடுக்காது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கான்டெக்ஸ்ட் கொண்டு போக தெரியாது. இப்படி வேணா சொல்லும். சைனாவுல வந்து வேரியஸ் பிரைஸ் ரேஞ்சில வந்து மொபைல் இருக்குன்னு சொல்றோம். மொபைல் இருக்கு இல்லாட்டி ஆக்சசரிஸ் இருக்குன்னு சொல்லும். அதுக்கான இந்த கோக் டப்பா எடுத்துட்டு வர தெரியாது. அதுக்கு கான்டெக்ஸ்டே புரியாது. நான் என்ன கேட்கறேன், சைனால எப்படி டிவைஸ் இவ்வளவு காம்படிட்டிவ் பிரைஸ்ல இருக்குன்னு நான் கேட்டேன்னா அது உடனே என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கே அது வராது. லேபர் காஸ்ட் கம்மி, கவர்மெண்ட் செம்மையா ஃபேவர் பண்ணுது இன்பவுண்ட் இதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுத்துட்டு வரும். அவங்க கம்யூனிசம்னு சொல்றாங்க, ஆனால் குளோபலைஸ்டா இருக்கு அவங்க எக்கானமி. இந்த மாதிரி டேட்டா எடுத்துட்டு வந்து கொடுத்து அதனால தான் அவங்க ஜிடிபியில் டாப்ல இருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல செம்ம டெவலப்மெண்ட் காட்டுறாங்கன்னு சொல்லுமே தவிர கோக்கு டப்பாலாம் வந்து நிற்காது. அது வந்து நம்ம தான் ஆடியன்ஸ்க்கு கிரவுண்ட் கனெக்டோட கொடுக்கணும். கொரியன் செட் நீங்க சொல்றீங்க இல்லையா, சைனா மொபைல் போன்ஸ், அதுவே வந்து எதனால தடை செய்யப்பட்டது, இந்தியாவில் அதோடைய மார்க்கெட் எப்படி வந்து உடஞ்சது. ஆக்சுவலா இதுல வந்து கவர்மெண்ட் தலையிட்டு ஆக்ஷன் எடுத்து அதுல வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஐஎம்இஐ நம்பர்னு ஒன்று இருந்தாதான் நம்மளால ட்ராக்கிங் வந்து பாசிபிள். ஸோ அதுக்காக வந்து ஐஎம்இஐ வந்து அப்போ எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் கொடுத்து கூட போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரி. ரிச்சி ஸ்ட்ரீட்ல போயிட்டு நம்ம ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். ஐஎம்இ நம்பர் வந்து கொரியன் செட்ல அந்த ஹிஸ்டரியை இப்போ அந்த காலத்துல பிளாக் யார் எழுதியிருப்பானா, அப்போ நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஹிஸ்டரியை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம வந்து கடந்து போயிடுவோம். நம்ம இதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணணும், இதை வந்து பதிவு பண்ணணும்னு தோணாது. நியூஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மீடியாஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மீடியாஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸும் இப்போ வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல இருக்காங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ஏஐக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது. நடுவில் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 2006 ஒரு 2011-12 வரைக்குமே அதோடைய டாமினேஷன் இருந்தது. அதாவது யாராலெல்லாம் ஒரு அதிக பணம் கொடுத்து ஒரு மொபைல் ஃபோனை, ஒரு ஹையன் மொபைல் ஃபோனை வாங்க முடியலையோ, ஒரு வீடியோ பார்க்குறது, இந்த மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கு அவங்க எல்லாமே மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 5000 3000ல் இந்த கொரியன் செட்டை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ட்ராபேக்லாம் இருந்தது, அதை கடந்து மொபைல் ஃபோன்ஸ் எப்படி எவால்வ் ஆனது அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரி வந்து தெரியாது. அது பதிவும் ஆயிருக்காது சரி வர. அது யாரு ப்ரோ ரிப்போர்ட் பண்ணுவா? அதுக்கு வந்து மேபி அது வேணா ஒன்று பண்ணோம். இதே டேட்டாவை திரும்ப என்ன கேட்கணும், கடைசியில் அது சொல்லும் இந்த டேட்டா ஓகே ஆல்ரெடி வேற ஏதாவது சொல்லணுமான்னு. இன்னும் டீப்பர் கான்டாக்ட்ல போறேன்னு சொல்லிட்டு இதுக்கு ரிலவெண்டான இன்னொரு 4-5 போஸ்ட் எடுத்துருந்து கொடுக்குமே தவிர இந்த மாதிரி அது வந்து லிங்க் பண்ணி எப்படி மாறிச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு, எங்கே ஃபெயில் ஆச்சு, எங்கே பாஸ் ஆச்சுங்கிறதெல்லாம் அதுக்கு சொல்ல தெரியாது. ஸோ இதுதான் யதார்த்தம். அதனால தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ரிலேட்டடாக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, கிண்டல் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆனால் அதுலேயும் சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். வந்து கொஞ்சம் டீப்பராக நம்ம போனோம்னா இதில் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இப்போ வந்து ஏஐ, ரோபாட்டிக்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர், இது மூணும் ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது தான் இது பாசிபிள். ஏஐ மட்டும் சும்மா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுக்கு வந்து இன்புட் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்கனாக்கா ஒருத்தரும் ஒரு மாதிரியான இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றது, இப்போ ஜெர்மனியில் இருக்கிறவங்க வந்து வேற மாதிரியான ஒரு டேட்டாஸை தான் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகேவா? அவங்களுடைய ஐடியாலஜி என்னன்னாக்கா ஜெர்மன்லேருந்து பிறந்தது தான் அந்த இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளும் இருக்கு. கரெக்ட். ஓகேவா? இங்கிலீஷா இருக்கட்டும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து ஜெர்மன்லேருந்து பிறந்தது அப்படிங்கிறது தான் ஜெர்மானியர்களினுடைய ஒரு ஐடியாலஜி. கரெக்ட். ஹிட்லருடைய ஐடியாலஜியும் இதுதான். அவருடைய வந்து அவருடைய அந்த
இதுக்கு ஜெர்மானியர்கள் தான் உலகத்தில் அறிவில் சிறந்தவர்கள்னு ஒரு கான்செப்டை முன் வச்சார் இல்லையா அந்த பீரியட்ல. அதுக்கு முக்கிய காரணம் ஜெர்மனிலேருந்து தான் ஒட்டுமொத்த மொழிகளும் பிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருந்தது. குறிப்பா ஐரோப்பிய மொழிகள் அதுல இருந்து தான் வந்ததுங்கிற அந்த ஐடியாலஜி சாலிடா இருந்தது. அதுக்கான ரிசர்ச்சும் போணுச்சு, அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மாதிரி ஏஐக்கு ஒருத்தரும் ஒரு மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க. பட் அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒத்துக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ வேற டேட்டாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத. இல்லாட்டி நம்ம ஏஐட்டே திரும்ப கேட்போம், எப்படி தெரியுமா, இன்னும் வேற ஏதாவது சொல்ல முடியுமா, ஆமா இன்னும் டீப்பரா டேட்டாஸ் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அது உடனே இன்னும் டீப்பரான டேட்டா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற எதையும் அழுட்டு வரும். அகைன் இந்த இடத்துல என்ன மேட்டர்னா, நம்ம தான் உட்காந்து எவாலுவேட் பண்ணி எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி பிரிச்சு நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும் கடைசியில. ஸோ ஏஐக்கு என்ன, அது சும்மா இன்டர்நெட்ல என்ன இருக்கோ எடுத்துட்டு வந்து போட்டு போயிடும், அவ்வளவுதான். அது ப்ரோ இப்போ வெப் சர்ச் பண்ணதுக்கு இப்போ ஏஐ சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி டேரக்டா போயிட்டு கூகுள் இல்லாட்டி டக் ஏதோ ஒன்றுல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், பிங் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா டேரக்டா போயிட்டு சாட் ஜிபிடி ஜெமினி வந்து ஒரு நியூ ஹிஸ்டரியை தான் உருவாக்கி கொடுக்கும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ யாரா டேட்டா ஃபீட் பண்றாங்களோ அதுல இருந்து ப்ராசஸ் பண்ணி அது வந்து ஒரு வரலாற்றை வந்து அது வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்து நமக்கு பின்னால் வரப்போகிற சங்கதிகள் இது என்ன தெரியவா போகிறது, இந்த தலை இந்த உடலுடன் இணைய போகிறதுங்கிறதெல்லாம் இருக்குல்ல. கரெக்ட். இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்பையிலேருந்தே நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேறன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஏஐ என்ன பண்ணுதுன்னா ஒரு புது சரித்திரத்தை எழுத போகுது. இனிமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அப்பெல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ. இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ நடந்து போனோம், அந்த வண்டியில குதிரை வண்டியில போனோம், மாட்டு வண்டியில டிராவல் பண்ணோம், எவல்யூஷன். ஆமா, அதாவது நடந்து போனோங்கிறாங்க இமானுவல் ப்ரோ. அந்த டைம்ல ஒரு வீல்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. வீல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாகுது. அதுதான் நமக்கு வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்தியாவில் பெரும்பாலான பேர்களால வந்து பயன்படுத்தப்பட்ட வண்டிங்கிறது வந்து மாட்டு வண்டி தான். இந்த புல்லட் கார்ட்னு சொல்லுவாங்களா, ஆமா மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டி, குதிரை வண்டி. ப்ரோ ஊருக்கு போனா இப்பயும் எனக்கு வந்து மனசுல நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல வீடு, தாத்தா பாட்டியோட வீடு இருக்கிற அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மண் ரோடா தான் இருந்தது. இப்போ சிமெண்ட் ரோடு ஆயிடுச்சு. எல்லா ஊரும் அப்படித்தானே மாறிட்டு வருது, சிமெண்ட் ரோடு ஆயிடுச்சு. ஆனா மண் ரோடா இருந்தது. மண் ரோடா இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, நீங்க சொன்ன அந்த மர வீல் கொண்ட, அதாவது நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், ரேக்லா ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மர வீலோட இருக்கக்கூடிய மாட்டு வண்டி. அந்த மர வீல் வந்து தேயாம இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட பேஸ்ல வந்து பீடிங் அடிக்கிற மாதிரி மெட்டல் அடிப்பாங்க. மரம் தேயம் இல்லாட்டி இடிச்சா ஒரு கல்லுல எல்லாம் ஏறிச்சுன்னா மரம் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உடையாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டல் வச்சு லேயர் அடிப்பாங்க ஃபுல்லா. சோ அந்த மாதிரியான வண்டிகள் வந்து ஊர்ல அதிகமா பயன்படுத்தினாங்க. அது உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி இருந்தது. இல்ல ஊர்ல நீங்க இப்போ ஒரு வில்லேஜ் எடுக்கிறீங்க இல்லையா, நான் சொல்ற டவுன்லயே தான் இருந்தது. அப்போ வந்து மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள், இதுல வந்து ஸ்கூலுக்கு போன ஞாபகம் எனக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிக்ஷா, அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷாவா மாறினுச்சு. ஆட்டோ ரிக்ஷா, நான் அதான் ஆட்டோ ரிக்ஷானா இப்போ ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ வந்து நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் பயன்பாட்டில் இல்லை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப காமனா இல்லை. ஆமா, ரொம்ப காமனா இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல தான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடும், 7th 8thலாம் சைக்கிளில் போயிடும். ஸோ ஒரு 12-13 வயசு வரைக்குமே அது ஆட்டோங்கிறது பெரிய புழக்கத்தில் இல்லை. ரிக்ஷா தான் வந்து அதிக பேரால வந்து பயன்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம எப்படி சொல்ல வரோம்னாக்கா, ஒன்று எவால்வ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏஐயும் ரோபாட்டிக்ஸும் சேரும் போது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த டெலிவரி எல்லாம் வந்து ட்ரோன் மூலியமா பயன்படுத்த போறாங்க. அது எவ்வளவு வருஷமா பாக்குறோம்ல ப்ரோ. அமேசான் ஆல்ரெடி ஒரு நிறைய இடத்துல அமேசான் வந்து ட்ரோன் வழியா தான் டெலிவர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, யூரோப்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்பயே இப்போ ஒரு 2018-19 டைம்லயே ட்ரோன் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகும்போது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வார்ஃபேர் என்ன ப்ரோ ஆச்சு, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே ட்ரோன்ல தான் போயிட்டு இருந்தது. உண்மைதான். அதனால அவர் வந்து சொல்லும் போதே கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் வந்து பயன்படுத்தினாரு நம்ம எதிர் நாட்டினுடைய ராணுவ உயர் அதிகாரி. அப்ப பாருங்களேன், நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ட்ரோனு, அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ், ஆஃப் கோர்ஸ் அவங்க தான் வந்து சுத்திட்டு இருப்பாங்க கையில கன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. ஸோ ரோபாட்டிக்ஸ் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வந்து கம்பைன் ஆகும். அப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸினுடைய வளர்ச்சி, ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அஃபோர்டபுள் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து வாங்க முடியாது. இப்போ நம்ம காலேஜில் சில பயங்கரமான பசங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் படிக்கும்போது பார்த்துருக்குறேன், நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஆமாம், அதை வந்து ஒரு 4-5 இருக்குன்னு வச்சுங்களேன். மொத்தம் ஒரு 50 பேருக்கு 4-5 மைக்ரோ கண்ட்ரோலர் டிவைஸ் தான் இருக்கு. அதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வாங்கி வைக்கலாமான்லாம் பசங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. தனியாக ஒரு அந்த என்னது சிஆர்ஓ தானே அது, ஆமாம்மா, ஓகேவா, அந்த ஆசிலேட்டர், அதை வந்து வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரிலாமும் சில பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க. உண்மைதான். நார்மலாக இப்போ என்ன ஒன்றா, சில சமயங்களில் சில ரீசன்ஸ்னால பிரெட் போர்டு கூட கிடைக்காது டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஏன்னா அவுட் நம்பர்ஸ் ஆகிடும், நிறைய பேர் இருப்பாங்க.
எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே பிரெட் போர்டு எடுத்து ஐசிஎஸ் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க, யாருக்குமே கிடைக்காது. சில சமயங்களில் இப்போ இருக்கிற பசங்களுக்கு புரியுமா தெரியல, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் இப்போ பெங்களூரில் அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தது, அதுக்கப்புறம் சடனாக வந்து பாண்டிச்சேரியில் அதிக இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிக இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தது. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ நிறைய பேர் கர்நாடகாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய ரிசோர்ஸ் எல்லாமே அங்கே போயிட்டு இருந்தது, அங்கே போய் படிச்சுட்டு வந்தாங்க இன்ஜினியரிங்கு. ஸோ அதனால் இங்கே ஐடி கம்பெனிஸோடைய வளர்ச்சினாக்கா, ஐடி கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கனாக்கா, இங்கேயே அதுக்கான அவங்க ஆளுக்கு வந்து எடுக்கிறதுக்கான தேவை இருக்குது, மேன் பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில நிபந்தனைகள்லாம் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் இங்கே பாண்டிச்சேரியில் இப்போ டக்குன்னு வந்துச்சு. சின்ன சின்ன ஊர்களாக இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரியிலே 3 இன்ஜினியரிங் காலேஜ், காரைக்காலில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அப்படியே வந்து வந்துட்டே இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது 100%. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்போ 99, 98 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. நான் இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து பெங்களூர் போய் படிச்சது ஒரு பக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜஸ் இங்கே அதிகமானதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கேரளாலேருந்து பெங்களூர் போனவங்க கேரளாலேருந்து தமிழ்நாடு வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பார்த்தேன். என் செட்ல இருந்தாங்க ப்ரோ, நிறைய பேர். என் செட்ல அசாமீஸ் இருந்தாங்க, மலையாளிஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆமா, நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது மாதிரி கர்நாடகால இருந்து கூட சில பேர் வந்து படிச்சிருக்காங்க. ஆந்திரா பீப்புள் வருவாங்க ப்ரோ. திருப்பதில இருந்து சென்னை பேஸ்ட் காலேஜஸ்ல ஆந்திரா பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. என் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ரெட்டி, அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு 7 பேர் இருந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வீடு எல்லாம் சென்னையில இருக்கானா, அப்படி இல்ல, அவங்க வீடுலாம் எங்கேயோ இருக்கு, ஆந்திரால இருக்கு, எங்கேயோ உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து படிப்பான். சரிதா, கட்டா ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து படிச்ச காலம்லாம் இருக்கு. இல்ல உண்மைதான் பசங்க ப்ரோ. ஆனா ஒரு டைம் ப்ரோ, இதெல்லாம் இப்ப நீங்க இன்ஜினியரிங்கோட ஒரு காலேஜ் லைஃப்லாம் ஞாபகம் வருது. அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ஒரு இன்ஜினியர் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி. அதுல நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாம தான், நானும் ரொம்ப விரும்பி ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடலாம் போய் சேரல. நிறைய அது ஒண்ணுல ப்ரோ, அந்த இது மாதிரி தான் ப்ரோ. 5th ஸ்டாண்டர்டுக்கு டவுசர், 6ஆம் கிளாஸ்னா பேண்ட், அந்த மாதிரி வந்து 12th முடிச்சா காலேஜ்னா இதெல்லாம் தான் இருக்கு, அதில் இதை படிச்சா கௌரவம், இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்தி விட்டாங்க ப்ரோ. அதனால இப்போ 12th முடிச்சுட்டு ஒருத்தன் பெரிய பிசினஸ் மேன் ஆனாலும் சக்சஸ்ஃபுல் தான். பட் பெரும்பாலும் எல்லார் மைண்ட்லயும் என்ன வரும்னா, 12th முடிச்சா காலேஜ் ஒன்று முடியணும், காலேஜ் முடிச்சா அதுலயும் இந்த டிகிரிலாம் முடிச்சா கொஞ்சம் கெத்து, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து விதைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அது அப்படியே சொசைட்டி ஃபாலோ பண்ணுது. அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நான் அதே நேரத்தில் நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தேன், ஒரு இப்போ சென்னையில் இருந்திருந்தேனாக்கா இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது எனக்கு வந்து ஒரு 8வது கனியாக கூட இருந்திருக்கலாம். நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ 98, 99 அங்கே வந்து அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தாங்களா, 2002, 2003 வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதிக இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மைதான். நான் போகும்போது நான் போய் ஜாயின் பண்ணுறேன் ப்ரோ ஜிகேஎம்ல. நான் வந்து 11 இருந்தான்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து நம்ம பேச விரும்பல, அரசியல்லாம் நிறைய பேசணும்னா அரசியலாக தான் மாறும். நான் 11th பேட்ச் ப்ரோ ஜிகேஎம் காலேஜில். நான் வந்து 2006 பேட்ச், 2006 போய் ஜாயின் பண்ணுறேன் காலேஜ். ஸோ பார்த்துக்கோங்க, 2006 அந்த இயர் அகாடமிக் இயரில் உள்ளே போகிறவங்க 11th பேட்சாக இருந்தோம். இன்னைக்கு பாருங்க, அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ வருஷங்கள் வந்துருச்சு, 25 இயர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி எப்பயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அப்படி தான் வந்து எவால்வ் ஆச்சு. கரெக்டாக அந்த 1990s தான் இப்போ பாருங்க காலேஜஸ் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சும்மா ஒரு டியூட்டோரியல் சென்டர் அளவுக்கு தான் இருக்கும், ஒரு 4 ஓட போட்டு இதெல்லாம் தான் காலேஜ்னு வாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் செட்டு ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவனுக்குள்ள ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜ் மொதல் செட்டு. இது இப்போ வரைக்கும் இது எப்படின்னாக்கா, இப்போ பரவாயில்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல வச்சு நடத்த ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ பெரிய பில்டிங் கட்டுறாங்க. இப்போ வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. நான் சொல்றது இந்தியாவின் தலை சிறந்த ஒரு காலேஜோடைய ஒரு எப்படி சொல்றதுனாக்கா, ஒரு பிரிவுன்னு சொல்லாமா இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? எது இதுவா? எய்ம்ஸா? எய்ம்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஐஐடியா? ஜிப்மர் தாங்க. ஜிப்மர் பாண்டிச்சேரி இருக்கு, ஜிப்மர் வந்து காரைக்கால்ல இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஜிப்மர் காலேஜ் வந்து காரைக்கால்லே இருக்கு. ஜிப்மர் சென்டர்னு சொல்லுவாங்க, காரைக்கால் சென்டர்னு இருக்கும். ஸோ தனியா வந்து ஒரு இது ஒன்று இருக்கு. அது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நடத்திட்டு இருந்தாங்க, பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அது கவர்மெண்ட் இடம் தான். இப்போ அதில் தான் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, நவோதயா வித்யாலயாவை அங்கே மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, அது கேவிகே நினைக்கிறேன், கேவிகே ஸ்கூலாக நீங்க சொல்லும் போது ஒன்று மட்டும் தோணுது ப்ரோ. நீங்க சொன்ன அந்த ஜிப்மருக்கு நான் எக்ஸாம் எழுதுனேன் ப்ரோ. எழுதுனீங்களா? இப்போ பெரிய அளவில் அங்கே பில்டிங் கட்டிட்டாங்க. இப்போ இடம் இருக்கு, அவங்களுக்கு வந்து இடமே பத்தல, இன்னும் நிறைய லேண்ட் எக்ஸ்டேஷன்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் சொல்ல வர்றது எங்கேயோ ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம், எங்கேயோ போயிட்டு பாருங்க. இல்லை பரவாயில்ல, இதுக்கு இதுல ஒரு லிங்க் இருக்கு. நம்ம எப்படி கொண்டு வந்தோம்னா, இதுல ஆரம்பிச்சோம் ஒரே டிவைஸ், ஆனா 7000 ரூபா வித்தியாசம் வருது, பிராண்டிங் மாறுது,
அதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. சில சமயங்களில் ஒரே டிவைஸ் ஆனா உள்ள ஒரு சில பார்ட்ஸ் மாறலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம். இது எல்லாமே நடக்க காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதை வந்து எப்படி ஹியூமன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக பிசினஸாக கொண்டு வந்து அப்படியே கன்சூமர்ஸ் கிட்ட வந்து லேர்ன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு தான் பீப்புளோட மைண்டை ரீட் பண்ணதை இப்போ இந்த கொரியன் செட் மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக வந்து எப்படி ரீச் பண்ண முடியும் மாதிரி. ஸோ அதுலேருந்து காம்ப்ளிகேஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான டேட்டா வந்து நம்ம இன்டர்நெட்ல தேடி பார்த்தோம்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை ஏஏ ப்ராசஸ் பண்ணி கொடுத்துச்சுனால நம்ம இப்போ டெலிவர் பண்ற மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் லென்த்தியா வீடியோ போதுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ப்ளஸ் அங்கிருந்து காலேஜ்ல நம்ம எதுக்கு வந்தோம்னாக்கா, அந்த காலேஜ் டாபிக் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த சிஆர்ஓ வாங்கினாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வாங்கணும்னு நினைச்சாங்கல்ல, இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் வாங்க முடியாது. ஓகேவா? அதுதான் இப்போ வந்து சில விஷயங்களை நம்மளால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சின்னு இருக்குல்ல, இந்த ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், இது மூணு ஒரு சேர அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால உறுதியிட்டே சொல்ல முடியும். எப்படி 99, 98, 2000 ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆமா, இன்ஜினியரிங் படிக்கும் போது எங்க வாத்தியார் வந்து என்கிட்ட சொன்னாரு. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் மேக்ஸ் டீச்சர். அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட, நான் வந்து இப்போ வாங்குற சம்பளத்தை இங்கே படித்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உடனே வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு 20,000 சம்பளம்னு வச்சிங்கன்னா, 20,000 வந்து ஒரு பையன் அப்போ 2000 படித்த ஒரு பையன் வந்து போய் வாங்குறாரு முதல் தடவை. அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அவ்வளோதான் சம்பளம் இருந்தது. இப்போ இதில் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போயே என்ட்ரி லெவலில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு மினிமம் சம்பளம் தான் இருக்குது. பட் கவர்மெண்ட் செக்டாரில் அது மாறிட்டு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. எஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேசணும், அந்த டாபிக் என்ன, அதை முதல்ல சொல்லுங்கள். இல்லை, நம்ம தெரியாமல் நம்ம ஒரு கண்டென்ட்டை பேசியிருக்கோம். இல்லை டாப்பிக்கே தெரியாமல் இல்லை, நம்ம பேச வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸை பற்றி தான் பேச வந்தோம். ஆனால் அதுவே எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தா, ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பிராண்ட் வேல்யூ மூலமாகவும் மாறுது, பார்ட்ஸ் வகையிலையும் மாறுது. உள்ள இருக்க பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், 8,000 ரூபா ஃபோன்லையும் ஃபோன் பேச முடியும், 1.5 லட்ச ரூபா ஃபோன்லையும் ஃபோன் பேச முடியும். ரெண்டுமே மொத்தம் ஃபோன் தான், அதை யாருமே டினை பண்ண மாட்டோம். ஆனால் 2 ஃபோனுக்கும் ஏன் இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ்னும் போது நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். மெட்டீரியல் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அது என்ன டெக்னாலஜிக்குள்ளே வருது, ஃப்ளாட் ஸ்லாபா இல்லாட்டி ஃபோல்டபுள் டிவைஸா, உள்ளே இருக்கிற எஸ்ஓசி என்ன, உள்ளே இருக்கிற மெமரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, உள்ளே இருக்கிற எல்லாம் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் மாற மாற, ஆனால் ரெண்டுமே ஃபோன் தான். யாரும் வந்து 8,000 ரூபாய்க்கு இது ஃபோன் இல்லைங்க, இது ஃபோன் இல்லை, இது சும்மா இது ஒன்று, இதுதான் ஃபோன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரெண்டுமே ஃபோன் தான், ஆனால் மாறுது இல்லையா? ஆனால் சில சமயங்களில் எப்போ நமக்கு ரொம்ப பசிலிங்காக இருக்குன்னா, 2 ஃபோனுமே ஒரே ஃபோன் தான், ஆனால் வேற வேற பிராண்டிங்கில் வரும்போது பார்த்தா ஒரு 4,000 5,000 வித்தியாசம் வருது. இது எப்படி பாசிபிள்? ஸோ அப்படிப்பட்ட டைட்டிலாக தான் மாறிடுச்சு இது. விவோ ஐஃபோன்ல கூட அந்த பெரிய டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியல. ஒரு 1000 ரூபீஸ் 500 ரூபீஸ் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. பட் ஆனா போக்கோ ரெட்மி இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் ஒன்னு இருக்கு. கண்டிப்பா பார்க்க முடியுது. ஒண்ணுல ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இப்போ இது வந்து போக்கோ X7 ப்ரோ. இன்னைக்கு போக்கோ X7 ஓட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கூகுள் பண்றாங்க. சரி, போக்கோ X7 வந்து இப்போ 16,999 ரூபாய் கிடைக்குது ப்ரோ, எந்த ஆஃபரும் இல்லாம அமேசான்ல 17,000 ரூபாய். இப்போ அதே சமயம் ரெட்மி நோட் 14 ப்ரோ 8,256. சரி, இங்க பாருங்க, ட்விஸ்ட் பாருங்க, மொத்தம் எப்படி பார்த்தாலும் 23,000 24,000 வித்துக்கிட்டு இருக்கு. அதாங்க இப்போ ஒரு ஆப்பிள் ஒண்ணு இருக்கு. முதல் நாள் வந்து ஒரு ராயல் கால ஆப்பிளோட ரேட் வந்து 310 ரூபா. சரி, இந்த மெயின் ரோட்ல ஒரு கடைக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அதே கடையில இருந்து வாங்கி இப்ப அடுத்த நாள் ஒரு நாள் ஆயிட்டுன்னு வச்சுங்க, ஒரு நாள் 2 நாள் ஆகும்போது அந்த கடையில இருந்து வாங்கி இன்னொரு கடையில அது கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து 250 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது 180 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி வேரியஸ் பிரைஸ் ரேஞ்சில கிடைக்கும். நாளாவ அதனுடைய மதிப்பு குறையுது. இல்ல அது பிரைஸ் கட் ஆகுறது எனக்கு புரியுது ப்ரோ. கரெக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்போ அந்த ரெட்மி ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, அதை வாங்கி பயன்படுத்தி எல்லாரும் வந்து கருப்பாயி அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஹேண்ட்ல அதோட மார்க்கெட் பிரைஸ் என்ன? செகண்ட் ஹேண்ட்ல அது என்ன இருக்கும்? அத 15ல இருந்து 20 தான் இருக்கும். அது ஏன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்க, புதுசா வாங்குறீங்கன்னு அது கொடுத்திருக்காங்க. முடிஞ்சிருச்சு. ஆமா, போக்கோ. அதுதான் தரமங்க. அது வந்து எனக்கு அந்த போக்கோல ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும். எனக்கு போக்கோல பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரெடி வேற லெவல் டபுள் டேப் டு ஸ்லீப் இருக்குங்க. ஆனா ரெட்மிலயும் ஷாமிலயும் இல்ல. 1,10,000 கொடுத்து வாங்குற என் தலைவங்கிட்ட இல்ல. ஐபோன்ல இருக்கு, நல்ல கேமரா இருக்கு. நான் எது கேட்டாலும் நான் ஐபோன்ல தான் எடுப்பேன். ஐபோன்ல இருக்கா இல்ல? இல்ல, அது ஆண்ட்ராய்டு இல்ல. சரி விடுங்க. சரிங்க, சரி, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில ஆண்ட்ராய்டு இல்லங்கிறத அவனுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இல்ல நம்ம இழுத்து போட்டு அடிக்க வேண்டிய விஷயம் நிறைய. ஆண்ட்ராய்டா இருந்ததுன்னா என்ன ஆயிடுதுன்னா, ஏன்னா அதே ஆண்ட்ராய்டு பேஸ் கோட வச்சு அவன் அதெல்லாம் தரான், நீ ஏன்டா தரலன்னு நம்ம கேட்கலாம். அது மாதிரி அவனை கேட்க முடியல, அது அவனோட ஓன். இதுக்கு இன்னொரு பதிலாம் இருக்கு என்கிட்ட, அதெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்ல வரும். சக்கரை பொங்கலுக்கு வடகரி தான் நல்லா இருக்குன்னு ஆப்பிள் சொல்றான், நான் என்ன பண்றது?
சரி விடுங்க. இந்த வீடியோ நிறைய பண்ணிடுவான். அவன் ஐபோனை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்றோம்ல, அதை இன்னொரு வீடியோவா நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்க, பார்க்கலாம். பை. சூப்பர்.